முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நியோமேக்ஸ் நிறுவனத்தின் 600 கோடி ரூபாய் சந்தை மதிப்புள்ள அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் முடக்கம். சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை விவகாரத்தில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. பன்ருட்டி அருகே உளந்தாம்பட்டுவில் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த விஜயநகர கால நாணயம் கண்டெடுப்பு. தென்பெண்ணை ஆற்று பகுதியில் தொல்லியல் கள ஆய்வின் போது கண்டுபிடித்த ஆய்வாளர்கள். கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும். பச்சையப்பன் கல்லூரி மற்றும் மாநில கல்லூரி மாணவர்களுக்கு இடையேயான மோதலில் மாணவர் உயிரிழந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. வக்ஃப் சட்டத்துக்கு எதிரான தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இஸ்லாமியர்கள் ஆர்ப்பாட்டம். வேலூர் அருகே பேரணாம்பட்டில் நடந்த போராட்டத்தில் சுமார் 10,000 இஸ்லாமியர்கள் பங்கேற்று மத்திய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கம். சுபாஷ் சந்திரபோஸ் என்று இருவேறுபட்ட தலைவர்கள் பிஎஸ்என்எல் கட்சி வந்ததிலிருந்து ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி நிதி கேட்டு அழவில்லை, தமிழ்நாட்டின் உரிமையை கேட்கிறோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டம். குஜராத் முதல்வராக இருந்தபோது மத்திய அரசு நிதி தராமல் வஞ்சிப்பதாக மோடி பேசியதை சுட்டிக்காட்டி கேள்வி. ஆளுநர்கள் மூலமாக தனி ராஜாங்கம் பண்றாங்க. யாரு? மோடி பேசுறாரு. இப்போ குஜராத் முதலமைச்சராக இருந்தப்போ எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குறதுல பாரபட்சம் காட்டுதுன்னு புகார் சொன்னாரு. யாரு? மோடி அவர்கள். இப்போ நாங்க கேட்டா மட்டும் அழுறாங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? நான் கேட்பது அழுகை அல்ல, அது தமிழ்நாட்டினுடைய உரிமை. நீட் விலக்கு தருவோம், ஹிந்தியை திணிக்க மாட்டோம் என உறுதியளிக்க தயாரா? மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சவால். நீட் தேர்வில் விலக்கு தருவோம்னு உங்களால் சொல்ல முடியுமா? இந்தியை திணிக்க மாட்டோம்னு உங்களால் உறுதியளிக்க முடியுமா? தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சிறப்பு நிதியை கொடுத்திருக்கிறோம்னு பட்டியல் போட முடியுமா? தொகுதி மறுசீரமைப்பால தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் குறையாதுன்னு வாக்குறுதி கொடுக்க முடியுமா? மாநில அரசுக்கான நிதியை பிச்சை என்றும் தர்மம் என்றும் யாரும் கூறவில்லை. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பதில். கோவை மருதமலையில் செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விடுமுறை விசேஷ நாட்களில் கார் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்களில் பக்தர்கள் செல்ல அனுமதி இல்லை. தடை செய்யப்பட்ட நாட்களில் கோவில் பேருந்து மூலம் மலைக்கோவிலுக்கு பக்தர்கள் செல்லலாம் என நிர்வாகம் அறிவிப்பு. சிவகங்கை அருகே கட்டுப்பாட்டை இழந்து தலைகீழாக கவிழ்ந்த டேங்கர் லாரி. சாலையில் விழுந்தோடி வீணான 30,000 லிட்டர் மலாசிஸ். சென்னை நுங்கம்பாக்கம் அருகே சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டதாக இளைஞர் மீது சரமாரி தாக்குதல். கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கிய மக்கள். கரூர் அருகே தளவாபாளையத்தில் சாலையில் சென்றபோது திடீரென தீப்பிடித்து எரிந்த கார். சர்வீஸ் செய்த பிறகு ஓட்டி பார்த்தபோது தீ பற்றி முற்றிலும் சேதம். சென்னை திருவான்மியூர் சந்திப்பில் வெயிலுக்காக அமைக்கப்பட்ட நிழற்கூரையின் துணி கிழிந்து காற்றில் பறப்பதால் அச்சம். பதைப்புடன் கடந்து செல்லும் வாகன ஓட்டிகள். வெள்ளியையொட்டி தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு. இயேசு சிலுவை சுமந்த காட்சிகளை தத்ரூபமாக நிகழ்த்தி ஊர்வலம். தக் லைஃப் பட ஷூட்டிங்கில் ஒரு முறை கூட நடிகைகள் அபிராமி, த்ரிஷா ஐ லவ் யூ சொல்லவில்லை.
சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் கலகல. இந்த 2 ஹீரோயின் இந்த படத்துல ஒரு வாட்டி கூட என்ன பார்த்து ஐ லவ் யூ சொல்லவே இல்லை. கனவெல்லாம் நனவாகி வருகிறது. தக் லைஃப் படத்தில் நடித்தது குறித்து த்ரிஷா பெருமிதம். யாருக்கு தான் இந்த படத்துல ஒரு பார்ட் இருக்க கூடாதுன்னு யோசிக்க மாட்டாங்க. So I'm actually want to second what Abhirami said. I'm extremely honored and extremely privileged to be over here. It is definitely a dream come true for me as well. மஹிந்திராவின் புதிய எலக்ட்ரிக் காரான XEV9e காரை வாங்கிய இசையமைப்பாளர் AR ரகுமான் ரெட் கலர் காருடன் நிற்கும் அசத்தலான போட்டோவை வெளியிட்டார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இணைந்தார் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த டேவால் பிரவிஸ். காயமடைந்த குர்ஜாப்னீத் சிங்கிற்கு பதிலாக சேர்க்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. இந்தியாவின் தொடர்பு மொழி ஆங்கிலம் என்று கூறிய நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் இது அரசியல் அல்ல, தமிழின் யதார்த்தம் என்று குறிப்பிட்டுள்ளார். மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படம் ஜூன் 5ஆம் தேதி திரைக்கு வர உள்ளது. இந்த நிலையில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் படக்குழுவினர் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. பான் இந்தியா திரைப்படம் என்பதால் ஆங்கிலத்தில் மட்டுமே பேச அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் நடிகர் கமல்ஹாசன் தமிழில் தனது உரையை தொடங்கினார். உயிரே உறவே தமிழ். இதை மட்டும் தமிழ்ல சொல்லிடுறேன். இதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா அவ்வளவு நல்லா இருக்காது. இந்தியாவின் தொடர்பு மொழியான ஆங்கிலத்தில் இப்பொழுது பேசப்படுகிறோம். இல்லைங்க, இது பாலிடிக்ஸ் எல்லாம் இல்லை, பிளீஸ். இது தமிழனின் யதார்த்தம். தொடர்ந்து பேசிய அவர் இயக்குனர் மணிரத்னத்தை அஞ்சரை மணிரத்னம் என்று அழைத்தார். இவருக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், அது ஒரு கோவத்தில் வச்சதுதான். ஆனால் இங்கே சொல்லலாம், வெறும் மணிரத்னம் இல்லைங்க, அவர் 5.5 மணிரத்னம். அங்கே வந்து உட்காந்துருவாரு காலைல 5.5 மணிக்கு. அதனால் அவருக்கு இந்த படத்துல இருந்து எனக்கு பட்டம்லாம் கொடுப்பாங்க, அவருக்கு நான் கொடுத்த பட்டம் இது 5.5 மணிரத்னம்னு. அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் பண்ணால் எல்லாம் சரியா வரணும். அவருக்கு டெய்லி ஷூட்டிங் நடக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் தான். நிஜமாவே அது நாயகன் காலத்திலேருந்து தொடரும் ஒரு பழக்கம் அவருக்கு. 6 மணி ஷூட்டிங்கு 5 மணிக்கு வந்துடுவார். இது அதை பற்றியே நைட்டெல்லாம் நினச்சிருந்தா தான் அப்படி எந்திரிச்சு வர முடியும், அலாரம் இல்லாமல். பாசத்தில் TR 8 அடி என்றால் அவரது மகன் சிலம்பரசன் 16 அடி என்று நடிகர் கமல்ஹாசன் குறிப்பிட்டார். இட்ஸ் a connection between his father, me and Simbu. அவருக்கு இவர் எப்படி பழகுவாரோ எங்கிட்ட, ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன். அவங்க அப்பா வந்து ரொம்ப என்னை பிடிக்குங்கிறத விட பாசம். ஏதாவது எனக்கு ஒன்றுன்னா வந்து என் சட்டையை நனைச்சிட்டு போயிடுவார். நிஜமாவே நெஞ்சில் சாஞ்சு அழுதுருவார் எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா. ஸோ அது ஒரு ஜென்ரேஷன். இவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னா பாசத்தில் இவர் வந்து அவர் 8 அடின்னா இவர் 16 அடி பாஞ்சிருக்காரு. AR ரஹ்மான் மற்றும் மணிரத்னத்திடமிருந்து குறைவாக பேச வேண்டும் என்று கற்றுக்கொண்டாலும் அதனை செயல்படுத்த முடியவில்லை என கமல்ஹாசன் தெரிவித்தார். இதேபோன்று தக் லைஃப் படக்குழுவினரிடம் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய நடிகை த்ரிஷாவும் தமிழில் தனது உரையை தொடங்கினார். ஒரு 2 லைன் தமிழ்ல பேசிட்டு I'll switch to English. ஏன்னா we are in Chennai. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இது எப்பவுமே எனக்கு with this it's a legendary stage நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் நான் இந்த படம் சைன் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட போஸ்ட்லயே நான் போட்டேன், dreams keep coming true. So thank you Mani sir, thank you Kamal sir, thank you Rahman sir, and of course with Simbu. எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்க, வினய் தாண்டி வருவாயக்கு அப்புறம் எப்போ வரீங்க, what is going to happen. So you see a little bit of magic in this. கோவை சென்ற முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வத்திடம் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுமா என செய்தியாளர்கள் கேட்டதற்கு இன்று விடுமுறை என அவர் பதிலளித்து சென்றார்.
அதிமுக பாஜக கூட்டணி எப்படி பாக்குறீங்க? வாங்க சண்டை கூட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? இன்னைக்கு லீவு விடுமுறை வாங்க அண்ணா அதிமுக